ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிரிசில்லாவுக்கு இடையான பிரச்சனை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். தன்னை ஏமாத்திட்டதா சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஜாய் கிரிசில்லா வந்து சென்னை நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் அவங்களுக்கு வந்து ராகா ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு பாய் பேபி வந்து பிறந்தது. அதுக்கு வந்து மாதம்பட்டி தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ரொம்ப நாளாக அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு நடுவில் வந்து மாதம்பட்டி தரப்பில் ஒரு பர்சனாலிட்டி சூட் போட்டிருந்தாங்க. அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பேரையும் தன்னுடைய நிறுவனத்தோட பேரையும் தேவையில்லாம ஜாய் கிரிசில்லா வந்து இழுக்குறாங்க. அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் இப்போ வந்திருக்குது. இதுல வந்து அவங்க நியாயம் கேட்கறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுடைய ஜஸ்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிரிசில்லா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நிறுவனத்தை பத்தி இழுத்து பேசுனதுனால அவங்க எந்த விதமான அபராதமும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்டை பத்தி அவங்க கிட்ட மீடியா கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் மாதம்பட்டி தரப்புல தான் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி என்னுடைய முதல் கணவரை தூண்டி விடுறது, என்னுடைய ஹவுஸ் ரெண்ட்டை வந்து காலி பண்ணுறது, ஹவுஸ் ஓனரை மிரட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு மீடியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து அமைதியா இருக்கிறாங்கன்னா, அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, உண்மை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியலைனாலும், ஸ்ருதி ரங்கராஜுக்கும், மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் நடந்த விஷயங்கள் நல்லாவே தெரியும். ராகா ரங்கராஜ் யாரோட பையன் அப்படிங்கிறது எல்லாத்த விட ஸ்ருதி ரங்கராஜுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த உண்மையும் ஒரு நாள் வெளியில வரும். நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவும் ஒரு எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப நான் எவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்றேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.